ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னை மன்னிச்சிடுங்க, இங்கிலாந்து எதிரான 3வது T20 போட்டி தோல்விக்கு இதுதான் காரணம், முக்கிய காரணம் நான் கூட தான். என்னை மன்னிச்சிடுங்க. கட்டாயம் அடுத்த போட்டியில் நாங்கள் நல்ல கம்பேக் கொடுப்போம். நான் இவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இவரால் தான் இங்கிலாந்து அணி ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது T20 இங்கிலாந்து அணிக்கு ஆப்போசிட்டாக தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் மனம் வழிந்து பேசியிருக்காருன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அடுத்த போட்டியில் கம்பேக் கண்டிப்பாக கொடுப்போன்னு சொல்லிட்டு சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, சூரியகுமார் யாதவ் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, முதல் நான் இங்கிலாந்து அணிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அவங்க 2 விதமான பேட்டிங் போலிங்கில் சொல்லிட்டு 2த்திலும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணனால தான் வெற்றி பெற்றாங்க. எங்களோட தோல்விக்கு காரணம் கேட்டிங்கன்னா, நாங்கள் லிவிங்ஸ்டனை அடிக்க விட்டோம். அந்த ரவி பிஷ்ணாய்க்கு நான் அந்த ஓவர் கொடுத்துருக்கக்கூடாது, 16வது ஓவர் அந்த ஓவரில் தான் அடிச்சிட்டாரு. அந்த 6 போகாமல் இருந்தால் ஓரளவுக்கு நாங்கள் மேட்சுக்குள்ளே இன்னும் கூட இருந்திருப்போம். ஓகே, நடந்துச்சு. முக்கிய காரணம் அந்த ஒரு தப்பு பண்ணேன். அதே போல் என்னோட பேட்டிங்க்கு நான் ஒத்துக்கிறேங்க. நான் கரெக்டாக நான் வந்த டைமில் நல்லா அடிச்சிருந்தா நல்ல ஸ்கோர் போயிருக்கோம். அவுட்டாக வந்து ரொம்ப தப்பானது. இந்த தோல்விக்கு முக்கிய காரணம் நான் கூட. கண்டிப்பாக எங்களோட கம்பேக் அடுத்த போட்டியில் ரொம்ப அசுரத்தனமாக இருக்கும். நாங்கள் அடுத்த போட்டி வெற்றி பெற்று இந்த சீரீஸை நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா தோல்விக்கு அப்புறம் பேசியிருக்காரு. அவர் சொல்கிறது கரெக்டுங்க. அவர் ஒத்துக்கினார், கேப்டனாக இருந்தாலும் நான் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கினார். ஏன்னா அவர் வந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா 1-1 வந்தாருங்க, நல்லா அதிரடி ஆடி கூத்துட்டு இருந்தாருன்னா, அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியாவோ யாரோ அக்சர் பட்டேலோ வந்து கொஞ்சம் தள்ளி ஜெயிச்சிட்டுக்கலாம். அவர் அவுட்டாக வந்து வேஸ்ட் ஷாட் அடிச்சு கொடை ஏற்றி விட்டுற தலையில் கொடிக்கம்ப மாரி. ஓகே, அதுதான் இருக்கிறதுக்கு காரணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா சொல்லிடக்கூடாது, இங்கிலாந்துக்கும் நல்லா பவுலிங் போட்டாங்க. ஏன்னா ஒரே ஒரு ஸ்பின்னருங்க, ஆர்டிஎல் டிஷித் வச்சே மேட்ச் ஓட்டினார் பாருங்க. அவர் ஆர்டிஎல் டிஷித் மட்டும் தான் நல்லா போட்டார் பவுலிங்கில், ஸ்பின்னிங்கில். அதே போல் ஃபாஸ்ட் பாலர்ஸ் நல்லா போட்டாங்க. இருந்தாலும் இந்தியா பிச்சில் ஸ்பின்னர்ஸ் ஒரே ஒரு ஸ்பின்னர்ஸை வச்சு மேட்ச் பண்ணார். கண்டிப்பாக பார்க்க நல்லா இருக்குது. அதே போல் போலிங் யூனிட் ஓவர் டர்ன் நல்லா போட்டார். மார்க்வுட்டு, அப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர், இவங்க எல்லாமே நல்லா அவங்களோட பங்களிப்பு கொடுத்தாங்க. அதனால தான் வெற்றிக்கு முக்கிய காரணம் கூட சொல்லலாம். ஓகே, நான் முடிஞ்சு போச்சு, நடந்தது. இதுக்கப்புறம் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு கம்பேக் கொடுக்கறது, இதுக்கடுத்து எந்த மாதிரி ஒரு டீம் செலெக்ஷன் பண்ணோம். ஏன்னா ஹர்தீப் சிங்லாம் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஹர்தீப் சிங்கு ட்ராப் ஏன் பண்ணிங்க தெரியல. நான் வாஷிங்டன் சுந்தர் இறக்குறீங்க ஒரு ஆல்ரவுண்டராக, அவர் பேட்டிங்னு சொல்கிற அளவுக்கு பண்ணல, போலிங்கில் ஒரே ஓவர் தான் கொடுக்குறீங்க. அப்போ எதுக்கு அவர் வச்சுட்டு இருக்கீங்க தெரியல. அதுக்கு ஹர்தீப் சிங்கை வந்து 3 ஃபாஸ்ட் பவுலர் 3 ஸ்பின்னர் வச்சு கூட ஆடலாம். ஏன்னா 3 ஸ்பின்னர் இருக்குது பிரச்சனை. அபிஷேக் சர்மா ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் ஆப்ஷன் இருக்குது. அதனால் ஏன் அப்படி பண்ணுறாரு இந்த டீம் செலெக்ஷனில். ஓகே, ஏதோ பண்ணுற சூரியகுமார் யாதவ் எனக்கு கேப்டன், அவர் தான் பண்ணிட்டோம். ஓகே, ஆனால் அடுத்த போட்டியில் கண்டிப்பாக வெற்றி பெற்று ஆகணுங்க எங்களுக்கு. அந்த மாதிரி தான் ஃபேன்ஸ் நினைப்பாங்க. ஏன்னா அடுத்த போட்டி தோத்துட்டா அப்புறம் சீரீஸு 2-2 ஃபைனல் மேட்ச் 5th T20 போட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்ல. 4th T20 போட்டி நாங்கள் வெற்றி பெற்று நாங்கள் தொடர ஜெயிச்சிட்டோம். அப்படி தான் இந்திய அணி ஃபேன்ஸ் நினைப்பாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு கம்பேக் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி வர வெள்ளிக்கிழமை ஆடப்போகுது 4th T20, அதில் ஜெயிக்குமா ஜெயிக்காதா, தோல்விக்கு இது என்ன காரணம், உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.